ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். உங்களுடைய மொபைலில் கண்டினியூஸாக ஒரு சில ஆப்பில் இருந்து நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன்ஸை எப்படி நம்ம பிளாக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது அது எந்த ஆப்பில் இருந்து வந்திருக்கு அப்படின்ற அந்த நேம் வந்து மேலே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் மட்டும் வந்திருந்தது அப்படின்னா அதை பெருசு பண்ணி எந்த ஆப் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸ்னாப் டியூப்லேருந்து எனக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அதை நான் கட் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த ஆப் எங்கே இருக்குது அப்படின்றத பாருங்கள். இங்கே இருக்குது ஸ்னாப் டியூப். அந்த ஆப்பை நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஆப் இன்ஃபோக்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே கீழே மேனேஜ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போங்க. இந்த இடத்துல அலோ நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனில் இருக்கும். அதை அப்படியே வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே இந்த ஆப்லேருந்து வராது. அகெயின் உங்களுக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த ஆப்லேருந்து நோட்டிஃபிகேஷனே தேவை கிடையாது. அதனால் நான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத ஏதாவது ஆப்லேருந்து கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆப்பில் போயிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆப் இன்ஃபோக்குள்ளே போயிட்டு மேனேஜ் நோட்டிஃபிகேஷன், இந்த இடத்துல அலோ நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லா நோட்டிஃபிகேஷனையும் வந்து பிளாக் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள்.